வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை காட்டிலும் கவர்னருக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமி பரபரப்பு பேச்சு. நீதிமன்ற வளாகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு போலீசார் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மீன்பிடி தடை காலத்தில் விசைப்படகுகளுக்கு பழுது நீக்குவதற்கு நிதி உதவிக்கு ஒப்புதல். நிதி உதவி ஆணையை விசைப்படகு உரிமையாளர் சங்கத்திடம் வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமி வரும் தேர்தலில் 3வது அணியை உருவாக்க முடிவு. மக்கள் முன்னேற்ற கழக பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம். இனி விரிவான நிகழ்வுகள். மக்களாட்சியில் ஆளுநருக்கு அதிக அதிகாரம் உள்ளதாகவும் நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த மாநில அந்தஸ்து அவசியம் எனவும் என்ஆர் காங்கிரஸ் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசியுள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி இளைஞர் அணி சார்பில் நடைபெற்றது. இளைஞர் அணி தலைவர் ரமேஷ் எம்எல்ஏ தலைமை ஏற்க என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிறுவனரும் முதலமைச்சருமான ரங்கசாமி இணைய வழியில் உறுப்பினர் சேர்க்கையை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொடங்கி 2 மாதங்களில் ஆட்சியை பிடித்தது என்றும் புதுச்சேரியில் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆட்சி நடந்து வருவதாகவும் கடந்த மக்களவை தேர்தலில் நம் கூட்டணி வேட்பாளர் தோல்வி அடைந்தது உண்மைதான். சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் நல்லாட்சி அமையும் என்றார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் நடைபெறும் நல்லாட்சியில் செயல்படுத்தியுள்ள திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் மக்களுக்கு சொன்னதை செய்யும் ஒரே ஆட்சி இப்போதுள்ள நல்லாட்சிதான் என்றும் சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த தேர்தல் வாக்குறுதிகளையும் நல்லாட்சி அமைந்த பிறகு சட்டமன்றத்தில் அளித்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி வருவதாகவும் புதுச்சேரியின் வளர்ச்சிதான் முக்கியம் என்றும் இதற்காகத்தான் எதிர்கட்சி ஆளும் கட்சி என்று பாரபட்சம் பார்க்காமல் அனைத்து தொகுதிகளுக்கும் இந்த ஆட்சி நிதியை ஒதுக்கி கொடுத்து திட்டங்களை நிறைவேற்றி வருவதாகவும் இதனை எதிர்கட்சிகள் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் ஏதாவது குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கில் ஊழல் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாகவும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் உரிய நேரத்தில் கண்டிப்பாக பதில் அளிப்பேன் என ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி நிர்வாகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை காட்டிலும் துணைநிலை ஆளுநருக்குத்தான் அதிக அதிகாரம் இருப்பதாகவும் இதுதான் உண்மை. எதை பெற வேண்டும் என்றாலும் ஆளுநரிடம் ஒப்புதல் பெற வேண்டியது மிக அவசியமாக இருப்பதாகவும் ஒப்புதல் கிடைக்காவிடில் நிர்வாகத்தில் குழப்பம் ஏற்படும் என்றும் அதனால்தான் மக்கள் நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த மாநில அந்தஸ்து கேட்பதாகவும் தொடர்ந்து இதை வலியுறுத்துவோம் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்களுடன் போலீசார் சோதனை நடத்தியதால் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இமெயில் மூலம் வந்த இந்த வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களுடன் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். நீதிமன்ற வளாகம், வழக்கறிஞர்கள் அறை, நீதிபதிகள் அறை மற்றும் நீதிமன்றங்கள் என அனைத்து பகுதிகளிலும் போலீசார் சோதனையிட்டனர். இந்த சோதனையில் எந்த ஒரு வெடிபொருளும் சிக்கவில்லை. இதனால் வழக்கமான வெடிகுண்டு புரளி என போலீசார் முடிவு செய்துள்ளனர். இருப்பினும் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு நீதிமன்ற வளாகத்தில் போடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 3 மாதங்களாக அரசு அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் தொடர்ந்து வருகிறது. ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் இல்லம், பிரெஞ்சு தூதரகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரிய வந்தது. இருப்பினும் மிரட்டல் தொடர்கதையாகி உள்ளது. வெடிகுண்டு மிரட்டல் நபரை போலீசார் கண்டறிய முடியவில்லை. புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாரால் துப்பு துளக்க முடியவில்லை. இதனையடுத்து மத்திய சைபர் கிரைம் போலீசார் உதவியை அவர்கள் நாடியுள்ளனர். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் மீன்பிடி தடை காலத்தில் பதிவு பெற்ற விசைப்படகுகளுக்கு பழுது நீக்குவதற்கான நிதி உதவியை முதலமைச்சர் ரங்கசாமி விசைப்படகு உரிமையாளர் சங்கத்திடம் வழங்கினார். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் ஆண்டுதோறும் மீன்பிடி தடை காலத்தில் பதிவு பெற்ற மீன்பிடி விசைப்படகுகளுக்கு பழுது நீக்குவதற்கு நிதி உதவியாக விசைப்படகுகளுக்கு 30,000 ரூபாயும், சிறிய விசைப்படகுகளுக்கு 20,000 ரூபாயும் கடந்த 2023-24 நிதியாண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 2025-26 ஆண்டிற்கான மீன்பிடி தடை காலத்திற்கு புதுச்சேரி பகுதிகளை சேர்ந்த பதிவு பெற்ற 82 ஃபைபர் விசைப்படகுகளுக்கு 30,000 ரூபாய் வீதம் 24,60,000 ரூபாயும் மற்றும் 42 சிறிய விசை படகுகளுக்கு 20,000 ரூபாய் வீதம் 8,40,000 ரூபாய் ஆக மொத்தம் 33 லட்சத்தை பதிவு பெற்ற விசை படகுகளின் உரிமையாளர்களின் வங்கி கணக்கில் செலுத்துவதற்கு அரசின் செலவின ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. இதற்கான ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் ஏமலம் செல்வம், மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள் முன்னிலையில்
புதுச்சேரியை சேர்ந்த விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கத்திடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை செயலர் டாக்டர் மணிகண்டன் IAS, மீன்வளத்துறையின் இயக்குனர் முகமது இஸ்மாயில், இணை இயக்குனர் தெய்வசிகாமணி, துணை இயக்குனர் ராஜேந்திரன் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். வானரப்பேட்டை நேதாஜி நகர் 1 பகுதியில் மின்சார பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க மின்துறை சார்ந்த அனைத்து முக்கிய அதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனை கூட்டம் நடத்த அனிபால் கென்னடி முடிவு செய்துள்ளார். புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை நேதாஜி நகர் 1 பகுதியில் கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக மின்சார பிரச்சினை நிலவி வருகிறது. அடிக்கடி மின் நிறைவு குறைவு, மின் அழுத்த பாதிப்பு போன்றவை பொதுமக்களை பெரிதும் அவதிப்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் இந்த பிரச்சனையை தீர்க்கும் நோக்கில் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடர்ந்து மின்துறை மற்றும் ஸ்மார்ட் சிட்டி அதிகாரிகளை சந்தித்து நடவடிக்கை எடுக்க கோரி கேட்டு வருகிறார். அதற்கிணங்க இன்று அவர் ஸ்மார்ட் சிட்டியின் தலைமை தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தலைமை மின் அதிகாரி முரளி டெல்லி பயணத்தில் உள்ளதால் இந்த சந்திப்பு ரவிச்சந்திரனுடன் நடைபெற்றது. ஆலோசனையின் போது ஸ்மார்ட் சிட்டி மின் அதிகாரி சுப்பராயனும் கலந்து கொண்டார். சந்திப்பின் போது நேதாஜி நகர், வானரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சில இடங்களில் டிரான்ஸ்பார்மர் வைக்க தேவையான கட்டமைப்புகள் தயார் நிலையில் இருப்பதையும், ஆனால் டிரான்ஸ்பார்மர் இன்னும் பொருத்தப்படாததையும் சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரியின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். வைப்பிடங்களில் டிரான்ஸ்பார்மர் பொருத்தப்படாமல் மின் அழுத்த குறைபாடு மற்றும் மின் தடைகள் குறையும் என அவர் தெரிவித்தார். ஆலோசனையின் முடிவில் தலைமை மின் அதிகாரி முரளி டெல்லி பயணத்தில் இருந்து திரும்பியதும் இந்த வாரம் முடிவில் மின்துறை சார்ந்த அனைத்து முக்கிய அதிகாரிகளுடன் ஒரு விரிவான ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் போது நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், கழக தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர் ராகேஷ், காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினர் ராஜ்குமார், தொகுதி திமுக இளைஞரணி பிலிப், கழக சகோதரர் தருண் ஆகியோர் உடனிருந்தனர். திருபுவனை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் களித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் ஏரி வரத்து வாய்க்கால் பாலம் கட்டுமான பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். திருபுவனை தொகுதி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் களித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் திருபுவனை ஏரி வரத்து வாய்க்காலில் வெற்றி விநாயகர் நகரில் பாலம் கட்டுமான பணிக்கு 21,43,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டு அந்த பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். பெரிய காட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் தி PSBB மில்லேனியம் பள்ளியின் 11வது ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் கலை நிகழ்ச்சிகளுடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பெரிய காட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் தி PSBB மில்லேனியம் பள்ளியின் திருமதி பார்த்தசாரதி அவர்கள் நல்லாசியுடன் ரசனரங்கம் ஒன்று கூடி எழுவோம் என்ற தலைப்பில் 11வது ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பள்ளியின் முதல்வர் மகாலட்சுமி அவர்கள் தலைமை தாங்கினார். தலைமை பொது மேலாளர் ஹேமகுமார் முன்னிலை வகித்தார். விழாவிற்கு காஞ்சி மாமுனிவர் அரசினர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் கோச்சடை சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து குத்து விளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கடவுள் வாழ்த்து, இசை, வில்லுப்பாட்டு, ஆங்கில நாடகம், தமிழ் நாடகம், மைம் ஷோ, ஹிந்தி நாடகம், நடனம் போன்ற பல்வேறு தலைப்புகளில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாணவர்களும் பெற்றோர்களும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். தேசிய கீதத்துடன் விழா இனிதே நிறைவடைந்தது. அகில இந்திய NR காங்கிரசின் 4 ஆண்டு சாதனையை விளக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இலவச பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது. அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சியின் 4 ஆண்டு சாதனை விளக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வினோபா நகர் ஜோசப் தேவாலயத்தில் NR காங்கிரஸ் மத்திய மாவட்டம் சார்பில் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் ராகவேந்தர் தலைமையில் இலவச பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் NR காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால், துணைத் தலைவர்கள் ஜெரோம், பாரத், ஜான்பால் மற்றும் செயலாளர் அருள்நாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பல் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பயனடைந்தனர். வெள்ளையனே வெளியேறு, கொள்ளையனே வெளியேறு என்ற முழக்கத்துடன் 3வது அணி உருவாக்க மக்கள் முன்னேற்ற கழகம் முடிவு செய்துள்ளது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில செயற்குழு மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டம் தட்டாஞ்சாவடியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. பேராசிரியர் ராமதாஸ் கூட்டத்திற்கு தலைமையேற்றார். வந்திருந்த அனைவரையும் பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஏமு ராஜன் வரவேற்றார். இந்த கூட்டத்தில்
புதுவை மாநிலத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் வலுவான மூன்றாவது அணியை உருவாக்கவும், அதில் ஏற்கனவே உள்ள 2 பெரிய அணிகளில் இடம்பெறாத கட்சிகள் அனைத்தையும் ஒன்று கூட்டி வலுவான மூன்றாவது அணியை உருவாக்க திட்டமிடப்பட்டது. இது தொடர்பான ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி சுதேசி பஞ்சாலை திடலில் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு அமைப்பாளராக முன்னாள் கவுன்சிலர், கட்சியின் மீனவர் அணி நிர்வாகியான தனஞ்சயன் நியமிக்கப்பட்டார். கட்சியின் பல்வேறு செயல்பாடுகளை நிர்வகிக்க அமைப்பு செயலாளர்களாக மாநில செயலாளர்கள் ரவிக்குமார் மற்றும் சிவகுமரன் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். விழாவில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாபெரும் மாநில மாநாடு நடத்துவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. கூட்டத்தில் துணைத் தலைவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி நித்யானந்தன், பொருளாளர் முனைவர் செல்வகுமாரி, முனைவர் பிலிப், காரைக்கால் மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியன், செயலாளர் முனுசாமி, திருநள்ளாறு தொகுதி நற்பரவி காரைக்கால் ராமகிருஷ்ணன், காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் குமார், உப்பளம் தொகுதி செல்வம், ராஜ்பவன் தொகுதி சுப்பராயலு, நெல்லித்தோப்பு தொகுதி டெல்லி பாபு, சேகர், ஆரோக்கியதாஸ், நாகமுத்து, முகமது அஸ்லம், இணை செயலாளர் ஜி.டி. இளங்கோவன், இதயவேந்தன், உதவி செயலாளர் திருமதி ஆண்டாள், மணிகண்டன், சண்முகம், அபிலாஷ் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை அனிதா நகர் பச்சை வாழியம்மன் மக்கள் நற்பணி மன்ற தலைவர் கர்ணன் என்கிற மனோகரன் தனது பிறந்த நாளை நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினார். முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்த பச்சை வாழியம்மன் மக்கள் நற்பணி மன்ற தலைவரும் சமூக சேவகருமான கர்ணன் என்ற மனோகரன் தனது பிறந்த நாளை கொண்டாடினார். இதனையொட்டி அனிதா நகரில் நடந்த பிறந்தநாள் விழாவில் சபாநாயகர் செல்வம், அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு கர்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து 1500 பேருக்கு 5 கிலோ அரிசி, 5 கிலோ சர்க்கரை, 5 கிலோ கோதுமை அடங்கிய தொகுப்புகளை வழங்கினார். முன்னதாக அவர் கன்னியகோவில் பச்சை வாழியம்மன் கோவில் மற்றும் சக்திவேல் பரமானந்தா கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்திவிட்டு அன்னதானம் வழங்கினார். மேலும் முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம், லாஸ்பேட்டை, காலாப்பட்டு ஆகிய பகுதிகளில் உள்ள ஆதரவற்றோர் இல்லங்களில் அவரது ஆதரவாளர்கள் அன்னதானம் வழங்கினர். அதேபோல தேடல் சேவகன் சமூக அமைப்பு மூலம் புதுவை நகர பகுதியில் உள்ள ஆதரவற்றோர்களுக்கு நேரடியாக சென்று உணவு வழங்கப்பட்டது. விழாவில் பாரதிய ஜனதா நியமன எம்எல்ஏ செல்வம், முன்னாள் எம்எல்ஏக்கள் பாஸ்கரன், அசோக் பாபு, தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் வீரபத்ரன், அதிமுக நிர்வாகி சரத் செந்தில், கணபதி, ஜீவா, பேராசிரியர் கர்ணா, வணங்காமுடி, லட்சுமிகாந்தன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், தொழில் அதிபர்கள், சமூக சேவகர்கள் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் சார்பில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அரியாங்குப்பம் தொகுதியில் போட்டியிடப் போவதாக மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் நிறுவனர் இறையடிகளார் ஸ்ரீ மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் சார்பாக நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் நிறுவனர் இறையடிகளார் ஸ்ரீ மணிவண்ணன், வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் நிறுவனர் ஸ்ரீ மணிவண்ணன் இறையடிகளார் தலைமையில் ஆன்மீக ஆட்சி ஏற்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டார். பொதுமக்கள், ஆன்மீக அன்பர்கள் மற்றும் இளைஞர்களின் ஆதரவுடன் மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் சார்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போவதாக தெரிவித்த அவர், மாநிலத்தில் உள்ள அனைவருக்கும் சிறந்த கல்வி, சிறந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த மருத்துவம் கிடைக்க அயராது பாடுபடுவோம் என்றும், அரியாங்குப்பம் உள்ளிட்ட 3 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்த முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். பேட்டியின் போது மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் பொதுச் செயலாளர் பெருமாள், செயலாளர் எழிலன் மற்றும் வைத்தியலிங்கம், மோகன்தாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் அருகே பெருமுக்கல் கிராமத்தில் சஞ்சீவி மலை உச்சியில் புற்று வடிவில் அமைந்துள்ள வக்ரகாளியம்மன் ஆலயத்தில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள பெருமுக்கல் கிராமத்தில் 1000 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த சோழர் காலத்தில் சஞ்சீவி மலை உச்சியில் கட்டப்பட்ட முக்தியா ஜலேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் அருகில் புற்று வடிவிலான வக்ரகாளியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை வக்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்தியா ஜால ஈஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புற்று வடிவிலான வக்ரகாளியம்மன் மீது சாற்றப்பட்டிருந்த தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம், வளையல், எலுமிச்சம்பழம் உள்ளிட்டவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதனை பெற்று சென்றால் குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு உடனடியாக புத்திர பாக்கியம், திருமண தடை, கடன் தொல்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தீர்வதாகவும் இந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை
ஆனந்த குடில் அறக்கட்டளையின் நிறுவனர் சக்கரவர்த்தி அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் மக்கள் தலைவர் வ சுப்பையா அரசு உயர்நிலைப்பள்ளியில் 1998-99 ஆண்டு படித்த முன்னாள் மாணவ மாணவிகளின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் மக்கள் தலைவர் வ சுப்பையா அரசு உயர்நிலைப்பள்ளியின் 1998-99 ஆண்டு படித்த முன்னாள் மாணவ மாணவிகளின் சந்திப்பு விழா இன்று பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் பழைய நினைவுகளை தூண்டும் வகையில் முன்னாள் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சி மற்றும் முன்னாள் இந்நாள் ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்பு விழாவும் நடைபெற்றது. விழாவில் தங்கள் பயின்ற ஆசிரியர்களையும் முன்னாள் மாணவ மாணவிகள் சந்தித்து நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் மாணவர்கள் தங்களது பழைய நினைவுகளையும் எடுத்துரைத்தனர். விழாவில் ஆரோக்கியராஜ், லியோராஜ், விமல்ராஜ், சந்திரசேகர், ரஸ்கன், விஜயபாஸ்கரன், விஸ்வநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவ மாணவிகள் தாங்கள் பயின்ற ஆசிரியர்களை பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து கௌரவப்படுத்தியது நிகழ்ச்சியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு ஊசுடு தொகுதியின் மறைந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் பலராமனின் மகன், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அணியின் மாநில செயலாளர் ராஜா வெங்கடேஷ் பலராமன் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழும செயலாளரும் உழவர்கரை தொகுதி சமூக சேவகருமான என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி பிறந்தநாளையொட்டியும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு ஊசுடு தொகுதியின் மறைந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் பலராமனின் மகனும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அணியின் புதுச்சேரி மாநில செயலாளருமான ராஜா வெங்கடேஷ் பலராமன் என்பவர் தனது குடும்பத்துடன் சேர்ந்து மூலக்குளம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கி புதுச்சேரியில் ஆழ்கடலுக்கு அடியில் தாவேகா கொடியை ஏந்தி தனது ஆதரவை வெளிப்படுத்திய கல்லூரி மாணவரின் வீடியோ வைரலாகியுள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் கல்லூரி மாணவர் சரண். நடிகர் விஜயின் ரசிகரான இவர் தாவேகா கட்சியின் தொண்டராக இருந்து வருகிறார். தாவேகா கட்சி கொடியை அவர் ஆழ்கடலில் ஏந்தி தனது ஆதரவை வெளிப்படுத்தினார். அரியாங்குப்பம் கடலில் 8 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று ஆழ்கடல் நீச்சல் வீரர்களின் உதவியுடன் ஆழ்கடலுக்குள் சென்று தாவேகா கொடியை அசைத்து தனது ஆதரவை வெளிப்படுத்தினார். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.